இங்கே நம்ம தலைவிதி நிர்ணயிப்பதே வந்து அரசியல் தான். குப்பை இருந்தால் கூப்பிடுங்க, குப்பை இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். குப்பையாக நிறைஞ்சிருக்கிற இடத்துல கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறார் நிர்மல். இதுதான் இங்கே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சாபம். என்னென்னா, பசங்கள்லாம் இப்போ அரசியல் போகாதீங்க, படித்தவங்களாம் அரசியல் போகாதீங்க. அப்போ யார் வரணும்? ரவுடிங்க தான் வரணும் இல்லையா? படித்தவங்களாம் போகாதீங்க, படிக்கிறவங்க போகாதீங்க, நல்லவங்க போகாதீங்க. அப்போ என்ன பண்ணுறது? நீங்களாம் வராதப்போ இருக்கிறவன் வாழ்கிறான். அப்போது அவங்களோட தப்பா நம்மளோட தப்பா? முதல்ல இதை சீர்படுத்த எல்லாரும் வரணும். அரசியலுக்கு எல்லாருக்கும் பொதுவானது, படிக்கிறவங்களுக்கும் பொதுவானது, படித்தவங்களுக்கும் பொதுவானது. அதை உணர்ந்தாதான் அந்த கருத்தை தான் நம்ம வலியுறுத்தணும். அரசியல் தான் நம்ம வாழ்வை வந்து தீர்மானிக்குது. நாம் இன்னைக்கு பகலில் சாராயம் குடிக்கலாமா, மது அருந்தலாமான்னு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கும். மே 19 வேற ஒரு நிலைமை இருக்கலாம். இது என்ன ஒரு கையெழுத்துன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தால். அப்போது அரசியல் இன்னைக்கு குடிக்க சொல்லலாம், நாளன்னைக்கு குடிக்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ எல்லா நீயா இருக்க முடியாது, நீயா இருக்க முடியாது. உன்னுடைய அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான். அப்போ நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அரசியலில் நம்ம பங்கு கொள்ளாமல் யார் பங்கு கொள்வாங்க? அனைத்து மக்களும் பங்கு கொள்ளணும். அரசியல் இவங்க சொல்ற அரசியல்னா, இந்த அரசியல் கட்சிங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவருக்கு வருங்கால முதல்வரே நீங்க வாங்க, இந்த கால முதல்வரே நீங்க வாங்கன்னு இல்லாம தவறுகளை தட்டி கேட்கின்ற அரசியல் துணி உள்ள இளைஞர்கள் வர வேண்டுங்கிறது தான் இன்னைக்கு காலத்தோடு நீயது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது கொஞ்சம் மெதுவாக நிதானமாக வருவோம் கொஞ்சம். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க, ஒரு 20 பேர் பேசுவாங்க. போய் சமீபத்தில் படங்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கு படம், நாங்கள் 100வது நாள் கலந்துக்கணும், இதே தான் ரொட்டீனாக தானே சொல்லிட்டு இருப்போம். இருந்தால் அது ஆனால் இந்த ஃபங்க்ஷன் போகும்போதுமா நான் ஃபங்க்ஷன் போனோம், சீக்கிரம் போனோம். அது நான் வந்து 1:30 மணிக்கு இருக்குது, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்குது, 1:30 மணிக்கு இருக்குது, சாப்பிட்டும் போட முடியாது, வந்தும் சாப்பிட முடியாமல் இருக்குது. இல்லை நான் முக்கியமான ஆள் ஒருத்தராரு போகணும்னு சொன்னேன். யார் வர்றது? ஏன்னா விஜய் வராரான்னு. இல்லைம்மா, விஜயோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வராரு. யார்? அஜித் வராரு. இல்லை அஜித்தை விட பெரிய ஆள். கமல் வராரா? கமலை விட பெரிய ஆள். ரஜினி வராரா? இல்லைம்மா, ரஜினியை விட பெரிய ஆள். அப்படியா? அப்போ யார் மாமா? யார் பெரிய ஆள்? இவங்கெல்லாம் விட பெரிய ஆள் யாருமா? சகாயம் ஒருத்தர். ஒன்று அவளுக்கு தெரியல. அவள் வந்து எங்கள் ரோஜாவோட அண்ணன் பொண்ணு, இங்கே வந்து எம்டெக் படிக்கிறா காலேஜில். அவளுக்கு சகாயம்னா யாருன்னு தெரியல. இன்னும் மாமா யாருன்னே தெரியாது ஒரு ஆள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆம்பளை அவர் தான்மா. துணிச்சலான அதிகாரி அவர் தான். எதிர்க்கக்கூடியனா எதிர்த்து பேசுறது இல்லை. தன்னுடைய செயலில் நியாயம் இருக்கும்போது யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் இது பண்ண நியாயம் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரி அவர் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா மாமான்? ஆமாம்மா. ஏன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் நல்ல பேர், சமூகத்தில் கூட கொஞ்சம் நல்ல பேர். என்னென்னா வந்து நான் வந்து கொஞ்சம் விலை போகாதவன். நான் சொன்னேன்ம்மா, நான் சொன்னேன்ம்மா, இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு விலை இல்லை. ஒரு வேலை வந்து 100 கோடி கொடுக்குறேன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு 1000 கோடி கொடுக்குறேன்னா மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும், ஒரு தப்பு பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும். ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன்னா நிச்சயமாக பண்ணிவிடுவோமா நான். ஏன்னா அதுதான் என்னோட விலை. ஆனால் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு நபர் வந்து இது போன்று அரிதாக கிடைக்கிற ஒரு நபர்களை நாம் வந்து என்கரேஜ் பண்ணாமல் விட்டோம்னா சமுதாயத்தில் நாளைக்கு யாருமே வராமல் போயிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் யார் எது நினைச்சாலும் பரவாயில்லைங்க அதுக்கு சொல்றது. அதற்காக நான் அவருடைய அரசியலுக்கு வந்துருங்க நீங்க என்ன அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இருக்கிற ஒரு ஆள் அங்கே நீங்கள் வந்துட்டு அங்கே ஆள் இல்லாமல் போயிடும். நான் திரைப்படங்களில் சில நேரங்களில் வந்து யோசிப்பேன், அதாவது ஹீரோஷிப் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணு ரேப் பண்ண போகிறாங்க, வந்து அது தடுக்க வராங்க, இது ஒரு ஹீரோஷிப் யூஸ்வலில் வர விஷயம். அது போலீஸ்காரனே பண்ண போனால் எப்படி இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனே ஒரு ஹீரோ ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது வந்து கேப்டன் பிரபாகரன் இல்லை. இது மாதிரி ஒரு இயக்குனரும் தன்னோட ஹீரோவை எப்படி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கும், புதுசாக யோசிச்சிட்டே இருக்கும். ஆனால் சகாயம் அவர்களோட ஒவ்வொரு செயலையும் பார்த்தா ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அதில் இருக்கும். பார்த்துட்டே இருக்கேன், நான் சும்மா பெருமைக்காக சொல்ல பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் பார்த்தா வந்து ஒரு நரபலி கொடுத்துருக்காங்க ஒரு சுடுகாட்டில் இந்த இடத்துல பணங்கள் இருக்குது அப்படின்னா, நான் போய் இதை தோண்டி வைங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னா அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்க அதை காணாமல் அடிச்சு அது வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பண்ணான்னு தெரிஞ்சவொடனே அங்கேயே வந்து கட்டில் போட்டு படுத்துக்கிட்டா இருப்பாருங்க.
இது எந்த ஒரு இயக்குனராலும் வந்து யோசிக்கவே முடியாத ஒரு சீன். இது எந்த ஒரு ஹீரோவுக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் வைக்கவே முடியாது. ஆனா வாழ்வுலயும் அவன் ஹீரோவா இருந்தாதான் அந்த விஷயத்தை வைக்க முடியும். ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றக்கூடிய காலம் எவ்வளவு இழப்பீர்களோ அவ்வளவை நான் தருகிறேன். நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள்.